ஆன்மீகம், துறவரம், சந்நியாசம் எல்லாமே இளைஞர்களுக்குத்தான் என்று புத்தர் சொல்வதின் அர்த்தம் என்ன? ஒருவர் துறவரத்திற்குள் செல்ல எவ்வளவு பெரிய தைரியம் தேவைப்படுகிறது? ஒருவருடைய குழந்தை பருவத்திலிருந்து கடைசி வரை கூடவே வரும் செக்ஸை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார்? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பெண்களை எப்படி என்கிற தலைப்பில் வெளியான 5வது பகுதியோட தொடர்ச்சி. 1 முதல் 5 பகுதிகளின் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இந்த செக்ஸ் குழந்தை பருவத்திலிருந்து கடைசி வரை தொடர்கிறது. குழந்தைகள் இந்த அபத்தமான பிரயாணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வயதான மனிதர்களோ மிகவும் களைப்படைந்து தெருவோரமாக உட்கார்ந்து கொண்டு இன்னும் களைப்படையாமல் இளமையோடு இருக்கும் நபர்களை பொறாமையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொறாமைதான் அந்த கேடு கட்டைகளை அடுத்தவருக்கு போதிக்க தூண்டுகிறது. இந்த பொறாமைதான் அதை எதிர்த்து கண்டன குரல் கொடுக்க தூண்டுகிறது. ரிமெம்பர், ஒரு புனிதன் ஒருபோதும் இவற்றை எதிர்த்து கண்டன குரல் எழுப்புவதில்லை. அப்படி செய்தால் அவன் புனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. அவன் இன்னும் இந்த விஷயங்களில் ஆர்வமாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அவனும் பொறாமைப்படுகிறான் என்றே அர்த்தம். இந்த பொறாமையை கவனித்து பார்த்ததுண்டா? ஒரு சிறுவன் மரத்தில் ஏறினால் நாம் உடனடியாக கீழே இறங்கு, கைகால் அடிபட்டுவிடும், கீழே விழுந்து விடுவாய் என்று அவனை கண்டிக்கிறோம். நம்முடைய குரலில் ஒருவித பொறாமை இருக்கும். நம்மால் இப்போது மரத்தில் ஏற முடியாது, நமக்கோ வயதாகிவிட்டது, கை கால்கள் ஆங்காங்கே பிடித்துக் கொள்கின்றன, கை கால்கள் அதன் வளைந்து நெளிந்து கொடுக்கும் தன்மையை இழந்துவிட்டன. பொறாமைதான் அதை மறைத்துக் கொள்கிறோம். எப்போதெல்லாம் ஒரு மனிதன் செக்ஸிற்கு எதிராக கண்டன குரல் எழுப்புகிறானோ, மண்டைக்குள் ஏதோ ஒரு மூலையில் அவன் பொறாமையை நிச்சயமாக சுமந்து கொண்டிருக்க வேண்டும். புத்தா இஸ் நாட் கண்டம்னிங், he is simply factual. அவர் உண்மையான நிலைமையை எடுத்துச் சொல்கிறார். நாம் இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நம்முடைய விதி பெரியது, உயர்ந்தது. Our destiny's potentiality is much higher. ஒரு வயதான பெண் இன்சூரன்ஸ் கம்பெனியின் அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு வேலை பார்க்கும் நபர், ஆனால் மேடம், உங்களுடைய கணவனின் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்க முடியாது, அவர் இன்னும் இறக்கவில்லை என்று அவரிடம் எடுத்துச் சொன்னார். அதற்கு அந்த வயதான பெண், அது எனக்கும் தெரியும், ஆனால் அவர் உடம்பில் பேருக்கு கூட உயிர் இருப்பது போல் தெரியவில்லையே என்று பதில் சொன்னார். உடலில் பேருக்கு கூட உயிரில்லாத நிலையில் உண்மையை மறைக்கிறோம். நாம் ஆன்மீகவாதியாகி விடுகிறோம். புத்தர் நல்ல முதுமை அடைந்த பிறகு நம்மை ஆன்மீகத்திற்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை. புத்தர் உடலில் எல்லா உணர்ச்சிகளும் நன்றாக வேலை செய்யும் போது, when the fire is alive, when the passion is alive, அப்போது ஆன்மீகத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார். அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை அடைய முடியும். புத்தர் இந்தியன் கான்சியஸ்னஸிற்கு முற்றிலும் புதிதான ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் சந்நியாசம் என்பது வயதான மனிதர்களுக்கு மட்டும்தான் என்று இருந்தது. மிகவும் வயதான, உணர்ச்சிகள் காணாம போன, கிட்டத்தட்ட இறக்கும் நிலையில் உள்ள, ஒரு கால் சுடுகாட்டிலும் ஒரு கால் வீட்டிலும் இருக்கும் நிலையில்தான் மனிதர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டினார்கள். புத்தர் இது ஒரு முட்டாள்தனம் என்று சொன்னார். In fact, only a young person can be really religious. காரணம், அப்போதுதான் உடலில் சக்தி இருக்கும். You can ride on it. புத்தர் துறவரத்தை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்.
அண்ட் அஃப்கோர்ஸ் துறவரத்தை இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்யும் போது அவர்கள் செக்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். வயதான மனிதர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் துறவியானதில் ஒரு அர்த்தமும் இல்லை. வாட் இஸ் த பாயிண்ட்? அவர்கள் விருப்பம் போல் அவர்களால் வாழ்ந்து கொள்ள முடியும். ஆனால் இளைஞர்கள் மீது அதிக அக்கறை தேவை. He has energy, he has fire. அந்த நெருப்பு தவறான பக்கமும் பரவும். அது அந்த இளைஞனை தவறான திசைக்கு திருப்பலாம். He is very fresh and inexperienced. அவனுக்குத்தான் இந்த சூத்திரங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். முல்லா நசுருதீன் என்னிடம் பின்வரும் சம்பவத்தை சொன்னார். என்னுடைய மாமியார் ஒரு விதவை. அவருக்கு 82 வயது. அவரை வீட்டை விட்டு வெளியில் சென்று வரட்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவருக்கு டேட் ஒருவரை அரேஞ்ச் செய்தேன். பிறகு அன்று இரவு எனது மாமியார் தாமதமாக வீடு திரும்பினார். மிகவும் அப்செட்டாக இருந்தார். என்ன நடந்தது என்று கேட்டேன். அதை ஏன்பா கேட்கிற என்றார் கடுப்பாக. 3 முறை அந்த மனிதரின் முகத்தில் அடிக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னார். நான் பதறி போய், என்ன சொல்கிறீர்கள், அந்த மனிதர் அவ்வளவு சில்மிசக்காரரா என்று கேட்டேன். நீ வேற, அவர் உயிரோடு இருக்கிறாரா என்கிற சந்தேகத்தில் அடிக்க வேண்டியதாயிற்று என்று பதில் சொன்னார். இப்போது இது போன்ற நபர்களை துறவரத்திற்குள் நுழைத்தால் இந்த சூத்திரங்கள் தேவையில்லை. புத்தா had to make it certain. காரணம், இதில் பெரிய ஆபத்து இருக்கிறது. இருந்தாலும் புத்தருக்கு தைரியம்தான். ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சந்நியாசியாக்கினார். ஆனால் அத்தனை பேரின் சக்தியும் உடலிலிருந்து இதயத்திற்கும் இதயத்திலிருந்து ஆத்மாவிற்கும் போகிறதா என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். And every care has to be taken. இப்போது சூட்ராவை திரும்பவும் ஒரு முறை பார்ப்போம். புத்தர் தன்னுடைய சீடர்களிடம், துறவிகளே, நீங்கள் பெண்களை பார்க்க கூடாது. பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் you should reflect in a right spirit. உங்களுடைய சிந்தனை, நானோ வீடில்லாத பிச்சைக்காரன். இந்த பாவம் நிறைந்த உலகில் தாமரை மலர் எப்படி சேற்றில் இருந்தாலும் அதன் தூய்மை கெடாமல் பார்த்துக் கொள்கிறதோ அதுபோல் நடந்து கொள்ள வேண்டும். வயது முதிர்ந்த பெண்களை தாயாகவும், மூத்த பெண்களை மூத்த சகோதரியாகவும், இளைய பெண்களை தங்கைகளாகவும், சிறிய பெண்களை மகள்களாகவும் நடத்துவேன். And in all this you should harbor no evil thoughts, but think of salvation. மேலும் புத்தர் இந்த துறவரத்தின் பாதையில் நடக்கும்போது உலக இச்சைகளை வாய்க்கோலை சுமந்து செல்லும் ஒருவர் எப்படி நெருப்பிற்கு அருகில் செல்லாமல் கவனமாக இருக்கிறாரோ அதுபோல் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார். He should avoid fire. Now try to understand. இந்த எளிமையான வார்த்தைகள் உண்மையில் எளிமையான வார்த்தைகள் அல்ல. They have many depths and layers. முதலில் இந்த சூத்திரம் இளம் துறவிகளை பார்த்து புத்தர் சொன்னது. சராசரி மனிதர்களை பார்த்து சொல்லப்படவில்லை. புத்தர் ஓ மங்ஸ் என்றே ஆரம்பிக்கிறார். இந்த மங்க் என்கிற சொல் மிகவும் அழகானது. அதன் அர்த்தம் தனியாக வாழ முடிவெடுத்தவர் என்பதாகும். One who decided to live alone. monk என்கிற வார்த்தையே தனிமையை குறிப்பதுதான். மோனோபாலி, மோனோகாமி இதே ஆரிஜினில் இருந்து வந்த வார்த்தைகள் தான். மொனாஸ்டரி என்பதின் அர்த்தம் துறவிகள் வாழும் இடம் என்பதாகும். வழக்கமாக நாம் அடுத்தவரை தேடுகிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அதர் என்பதை தேடுகிறோம். ஆனால் இந்த துறவி அடுத்தவரை தேடுவது வீண் என்ற முடிவை எடுத்தவர். தனிமையில் வாழ முடிவெடுத்தவர். உறவுகளை தேடியது போதும், தேடியதில் விரக்தி மட்டுமே மீதம் என்ற மனநிலையில் இருப்பவர். முயற்சி செய்தார், தோற்றுவிட்டார், எல்லாமே வீண். எனவே அவர் இப்போது தனிமையில் முயற்சி செய்வோம் என்று முடிவெடுக்கிறார். அடுத்தவர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை.
தனியாக இருக்கும்போது கிடைக்கிறதா பார்ப்போம். ஒருவரோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்றால் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வருவோம். Let me drop out of social structure. இனி தனியாக இருக்க முயற்சி செய்கிறேன். வெளியில் முயற்சி செய்து பார்த்தாயிற்று. இனி let me try inside. எனக்குள்ளே முயற்சி செய்கிறேன். ஒருவேளை நான் தேடுவது இங்கே கிடைக்கலாம் என்று முடிவெடுக்கிறார். ஒரு துறவியாக இருப்பதின் அர்த்தம் love has failed, relationship has failed, society has failed என்பதுதான். இனி இப்போது தியானத்தை முயற்சி செய்ய போகிறேன். Now I will try my innermost core. Now I am going to be my only world என்பதுதான். துறவியாவது என்பது நல்லதொரு முடிவு. ஒரு துறவியின் பாதை தனிமை நிறைந்தது. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நாள் எல்லா உறவுகளும் தோல்விதான் என்பதை எல்லோருமே உணர்கிறார்கள். மேபி பெரும்பாலான பேருக்கு உறவிலிருந்து வெளியேற தைரியம் இருப்பதில்லை. That is another thing. Or maybe not intelligent enough. That is another matter. மிகப்பெரிய தைரியம் தேவைப்படுகிறது. ஈவன் சிறிதளவு சுட்ஸ்பா தேவைப்படுகிறது. இந்த சுட்ஸ்பாவை பற்றி அடுத்த பகுதியில் விளக்கமாக சொல்கிறேன். தைரியம் மட்டுமல்ல, கொஞ்சம் டேர்டெவிலிஷ்னஸும் தேவை. இல்லாவிட்டால் பழைய பேட்டர்னை விட்டு ஒருவரால் வெளியேற முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோட தொடர்ச்சி வெகு விரைவில் வெளிவரும். So please stick around. See you next time. Carpe diem.